சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி போட்டுங்க. ஏற்கனவே வானிலையில் எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுட்டுருக்கேன். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, கொஞ்சம் மீடியமான சூடு வந்தோடனே இந்த உருண்டைகள்லாம் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்வீட்டுனாலே லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். இந்த ஸ்வீட்டும் அதே மாதிரி தான் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன் அப்படின்னா வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக செவந்த மாதிரி தெரியும். நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வெந்திருக்காது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், அதே மாதிரி வெளியிலையும் நல்லா பொன்னிறமாக வரும். இந்த பாருங்க, ரெடியாக எடுத்து இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரி உருட்டி போட்டு பொன்னிறமாக எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை சீடையை பொறுத்த வரைக்கும் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், வெல்லம் வந்து பார்த்து சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா வெள்ளை சீடை வந்து சரியாக வராது. அதனால் 1 கப் அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம் அப்படின்னு எடுத்துட்டாலே ரொம்ப சூப்பராக வரும். வெல்லம் கம்மியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம், அந்த வெல்லமே டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அவ்வளவுதான், வெள்ளை சீடை தயார். இந்த சாஃப்டான வெள்ளை சீடையை இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ஃபீட்பேக் அப்டேட் பண்ணுங்க.